ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்னைக்கான மார்க்கெட் மொமெண்டம் எப்படி போச்சு அப்படின்றத பார்த்துட்டு நாளைக்கு எப்படி மார்க்கெட் மூவ் ஆகலாங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு வந்துட்டு நான் அனாலிசிஸில் சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வெர்ஜின் சிபிஆர் வந்துட்டு நேற்று வெர்ஜின் சிபிஆர் வந்து இந்த ஸ்விங் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். பட் மார்க்கெட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேட் ஆகிட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனதுனால நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்விங் சப்போர்ட்டாக தான் ஆக்ட் ஆச்சு. பட் நம்ம வந்து சொன்னது நான் கிளியராகவே சொல்லியிருந்தேன், கேப் அப் ஆகி ஓப்பன் ஆனால் தான் இந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும்ட்டு. பட் இங்கிருந்து போயிருந்தாலும் மேக்ஸிமம் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும்னு சொன்னேன். பட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி போனனால இந்த இடம் கன்சால்டேட் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. பிரேக் அவுட் கொடுத்துட்டு அடுத்த ஸ்விங்கில் பார்த்தோன்னா கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் இன்னைக்கு. இதுதான் இன்னைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா. ஓகே, வெர்ஜின் சிபிஆரை மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணல. அதுதான் நம்ம சொல்லணும். ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சுக்கும் ஒரு புல் பேக் கொடுத்து அது ஒரு பையிங் மொமெண்டமாகவே ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் நான் வந்துட்டு நேற்று அனாலிசிஸில் சொல்லியிருந்தேன், கேப் அப் ஆயிருந்தா ஷார்ட் பண்ணலாம் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த ஸ்விங் ஹோல்ட் ஆகணும்னு நான் சொன்னேன். இந்த ஸ்விங்கில் எந்த ஒரு நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷனும் இல்லை. ஸோ இந்த இடத்துல ஷார்ட் பண்ணியிருக்க தேவையில்ல. பட் இந்த இடத்துல வெர்ஜின் சிபிஆரில் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆம், அது வந்துட்டு ஸ்டாப் லாஸ் தான் கொடுத்துருக்கோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலில் வந்துட்டு நான் ஷார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. என்னால் ஆஃப்டர்நூன் வீடியோ போட முடியல. இன்னைக்கு ஈவினிங் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபுல்லாகவே பர்சனல் ஒர்க் மேலே வெளில போயிட்டேன். ஸோ இந்த ஒரு கேண்டலில் நான் வந்து ஷார்ட் பண்ணியிருந்தேன். டாப் லைனுக்கு நேராக இந்த நெகட்டிவ் கேண்டலுக்கு அப்புறம் வந்துட்டு நான் நெகட்டிவ் பார்க்கு அப்புறம் வந்துட்டு ஷார்ட் பண்ணியிருந்தேன். பட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுத்துருச்சு. பட் நோ வரிஸ், மார்க்கெட்டில் இதுதான் நான் சொல்கிறது, ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கிறது. ஏன்னு கேட்டால் நம்ம என்னதான் அனலிசிஸ் பண்ணாலும் மார்க்கெட் தான் சுப்ரீம். எப்பவுமே வெர்ஜின் சிபிஆர் ஃபெயில் ஆகாது அப்படின்னு கிடையாது. ஒரு 10 தாட்டி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு 7 வாட்டி கரெக்டாக போகும், 3 வாட்டி வெர்ஜின் சிபிஆரே ஃபெயில் ஆயிரும். நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இது வெர்ஜின் சிபிஆர் எந்த கேண்டலும் பாஸ் ஆகாதான். வெர்ஜின் சிபிஆரோட தியரி படி மார்க்கெட் அதுக்கு கீழே ஓப்பன் ஆனால் ரெசிஸ்டன்ஸாக தான் ஆக்ட் ஆகும். பட் மார்க்கெட் இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகல. அங்கே ஒரு பையிங் மொமெண்டம் கெயின் பண்ணிட்டு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். மார்க்கெட் தான் சுப்ரீம், நான் தான் மார்க்கெட்டை விட பெரிய ஆள் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. ஓகே, வாங்க நாளைக்கான அனாலிசிஸ் போகலாம். நாளைக்கான க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 48,195ல இருக்கு. ஸோ 48,195 வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். எல்லோ கலர் லைனில் நம்ம மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழேயே நம்மளோட சிபிஆர் லைன்ஸ் வந்துட்டு 3 லைன்ஸ் இருக்குது. நியர்லி பார்த்தீங்கன்னா நம்ம சிபிஆரோட சைஸ் வந்து 130 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா S1 இங்கே இருக்குது. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா R1 இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படின்னு மார்க் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு விஜி கிட்ட தான். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 2 வெர்ஜின் சிபிஆர் இருக்குது. இது ப்ளஸ் இது. ஐ மீன் இது ஒரு வெர்ஜின் சிபிஆர், அப்புறம் மேலே 48,500 கிட்ட ஒரு வெர்ஜின் சிபிஆர். ஸோ இப்போ இந்த வெர்ஜின் சிபிஆர், அதாவது இங்க இருக்க வெர்ஜின் சிபிஆரை மார்க்கெட் ரீச் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நாளைக்கு எப்படி மார்க்கெட் ஆக்ட் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த இடத்துல ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா, பாசிட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுக்குது அப்படின்னா, மார்க்கெட்டோட டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 48, ஒன் செகண்ட் இருங்க, 48,400, அதாவது இந்த இடம் லைக் 500லேருந்து இந்த ஜோனுக்குள்ள மார்க்கெட்டுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கான ஒரு பிளேஸ் இருக்குது. லைக் 420 அந்த ரேஞ்சிலேருந்து நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கான டோட்டல் விஷயம் இருக்குது. அதாவது நான் அதை காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல ஒரு வெர்ஜின் சிபிஆரும் இருக்குது. அந்த இடத்துல தான் ஒரு நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷனும் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த 420, 440, 420 இந்த ரேஞ்சிலேருந்தே நமக்கு வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் ஆக ஆரம்பிச்சிடும் மார்க்கெட்டுக்கு. ஸோ நாளைக்கு வந்துட்டு இங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இங்கிருந்து போகும்போது இந்த ஜோன்ஸில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்னா நீங்கள் பை பண்ணலாம். பை பண்ணிங்கன்னா உங்களோட டார்கெட்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 48,380லேருந்தே நீங்கள் வந்துட்டு ட்ரெயில் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை கரண்ட் டு கரண்ட்டில் இல்லை ப்ராஃபிட் கிடச்சதுன்னா குட் ப்ராஃபிட்லேருந்தா புக் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எடுத்தோடனே இங்கே கேப் அப் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியும். அப்படி தெரியும் போது அதுக்கப்புறம் ஃபர்தராக இந்த ஸ்விங் ஹோல்ட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள் செல்லிங் ப்ரைஸ் ஆக்ஷனில். இவ்வளோ தான் நாளைக்கான அனாலிசிஸ். சிம்பிளாக சொல்லியிருக்கேன், தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா எடுத்தோன்னே செல்லிங்லாம் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த ஸ்விங் ஹோல்ட் ஆகும். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இந்த 48,380லேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு எங்கே நெகட்டிவ் கேண்டில் தெரியுதோ அங்கே பையிங்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிடுங்க. சப்போஸ் மார்க்கெட் வந்துட்டு எடுத்தோடனே கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு செல்லிங் ப்ரைஸ் ஆக்ஷன் வரும். வரும்போது உங்களுக்கு சப்போர்ட் மார்க்கெட் வந்து டபிள்யூ பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆச்சுன்னா பை பண்ணுங்க. அப்படி இல்லாமல் இந்த ஸ்விங்கை ஹோல்ட் பண்ணாமல் உடச்சிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்விங்குக்கு வந்து மார்க்கெட் ட்ராவல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அவ்வளோதான் சிம்பிள் அனாலிசிஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை. மறுபடியும் இன்னொரு வ்ளாக்ல பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரியே இந்த வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிசம்பர் மந்த் பிஎன்எல் வீடியோ வந்து போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.